வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்தோடையும் சப்பாத்தி பரோட்டாவோடையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ரப்பர் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜூஸியாக இந்த சிக்கன் வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 450 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக சாறு பிழிஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான அதிகம் புளிப்பில்லாத தயிர். சிக்கனில் மசாலா இறங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதை 1 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுடலாம். நான் இதை 1.5 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கலாம். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 6-7 நிமிஷம் வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. 6-7 நிமிஷம் வெந்த பிறகு இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகும் ஒரு 6-7 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே வேகட்டும். எந்த காரணத்தை கொண்டு தீயை அதிகப்படுத்தி வச்சிடாதீங்க, அப்புறம் சிக்கன் ரப்பர் மாதிரி ஆயிரும். சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பேனில் மீதி இருக்கிற எண்ணெயில் 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இதோட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்க இதையும் போட்டு கலந்து விட்டுறலாம். வெங்காயம் லேசாக செவக்கிற அளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸையும் ஊற்றி கலந்து விட்டுறலாம். இதுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம், சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுறலாம். குறைஞ்ச தீயிலேயே 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். அதாவது மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி கலந்து விடணும். இப்போ இதை மூடி வச்சு குறைஞ்ச தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் சிக்கன் மிருதுவாயிரும். இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பெஸ்ட்டான சிக்கன் ரெசிப்பியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.